ஸோ வெல்கம் பேக் டு ஆக போனால் காந்தா அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்குவோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் இருந்துச்சு இந்த படத்துக்கு. செம்ம ப்ராமிசிங்கான ஒரு படம். இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் வெட்டி வேற லெவல். துல்கர் சல்மான் ஆல்ரெடி அவர் பண்ணுற படம் எல்லாமே ப்ராமிசிங்ன்ற பட்சத்தில் இதுவும் எப்படி இருக்க போன்றதை பார்க்க செம்ம வெயிட்டில் இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ். ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோ சொன்ன வச்சு படம் எடுக்க ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை. நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட உறவாட வந்து எனக்கு ஒரு சந்தேகம். இங்கு எது அழகென்று புரியவில்லை. அந்த நிலவா இல்லை உன் முகமா? பேசா மொழியே. துயரத்தின் போது மட்டும் தான் கண்ணீர் வரும் என யார் சொன்னது? இது ஆனந்தத்தின் ஊற்று. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. ஆறும் அமுதே, ஆசை அழகே, எப்பாடுபட்டாவது உன் கவனத்தை செதற விடாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் பண்ணி கொடு. குரு சத்தியம் பண்ணி கொடு. புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். நீர் ஒரு முட்டாள் தான். மியூசிக் செம்ம ஷாட். ஐயா, இது உங்க படம். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். இவர் நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யாரா? உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். ஊதித்தல்ல, நான் ஒன்னும் மண் இல்ல, மலை. வேற லெவல். பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்கிள், சில உண்மைகள் இருட்டதா இருக்கணும்ல. சினிமாட்டோகிராஃபி அமேசிங். என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. காந்தா. அண்ணா எல்லாம் ரெடி அண்ணா. கேமரா கிட்டவே. என் முகத்துக்கிட்ட. கேமரா க்ளோஸ். ஏய், என்னது இது? 14th ரைட் பூந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ சான்ஸே இல்லை. வேற லெவல். செம்மையா இருக்கு. அந்த ஈகோ கிளாஷ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வேற லெவல். நம்மளுக்கு அடிக்குது அந்த ஈகோ கிளாஷ். பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க எப்படி சொல்றது, என்னது, சமுத்திரகனி சார் கேரக்டரா இருக்கட்டும் சரி. நானே சமுத்திரகனி இவருக்கும் நடக்கிறது தான் இருக்கும் மேஜர். இப்பயும் அதுதான் மேஜர். பட் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து அதையும் அப்படியே பிணைக்கிறாங்கன்றப்ப பயங்கரமா இருக்கு அது பார்க்க. பாகிஷி போஷிக்கும் நல்ல ஒரு கேரக்டர் ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு. வெரி ஹாப்பி ஃபார் தட். பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ராணா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் ராணாவும் துல்கரும் சேர்ந்து அதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு தெரியும். ஆனால் ராணா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. டீசர்ல வந்தான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங். டெக்னிக்கலி பிரில்லியன்ட். பிளாக் அண்ட் ஒயிட் பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்க. பியூட்டிஃபுல்லி லிட். எவ்ரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட் வாஸ் பியூட்டிஃபுல்லி லிட். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கலருக்கு லைட் பண்றதுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு லைட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இன் தட் வே தே லிட் இட் வெரி வெல் ஃபார் த பிளாக் அண்ட் ஒயிட். கலர்லேயே செம்மையா இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்காக பிளாக் அண்ட் ஒயிட் நான் சொல்றேன். செம்மையா இருக்கு. டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கு. மியூசிக் வாஸ் அமேசிங். சவுண்ட் டிசைன் வாஸ் அமேசிங். எடிட்டிங் வாஸ் கில்லர். எல்லாமே அழகா இருக்கு. செம்ம அழகா இருக்கு படம். ஹோப்ஃபுல்லி இட் ஜஸ்ட் பேங்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். கண்டிப்பா நல்லா இருக்கும். வெயிட் பண்ண படம் எப்படி போகுது சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணி